ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்த்டே கேக் செய்ய போகிறோம். ஹார்ட்டின் ஷேப்பில். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு தான். அதுவும் நானே என் கையால் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் டைம் பர்த்டே கேக் செய்ய போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அவனை ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் நான் பட்டர் ஷீட் போட்டு அது மேலே வெண்ணெய் தடவி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சடை அதில் ஊற்றி 3/4 கப்பு ஊற்றணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஊற்றி இது செய்யணுன்ட்டு செய்யணும்னு கிடையாது, ட்ரை பண்ணணுன்னு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணுன்ட்டு செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக ஃபுல்லாகவுமே இதில் பத்தலை, கொஞ்சம் இருந்துச்சு. மிச்சமாகவே அடி லேயருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு கப்பில் ஊற்றி இன்னொரு லேயரையும் வேக வச்சுட்டேன். இப்போ அந்த ஹார்ட்டின் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணுவோம், இது கீழே லேயர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரவுண்ட் ஷேப்லேயும் ரெடி பண்ணேன். ஒரு லேயர் தான் மாவு எக்ஸ்ட்ரா ஆனதால் சரி டபுள் லேயர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக டபுள் லேயர் கொடுத்தோம். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11. என் குழந்தைங்க தூங்கவே இல்லை. அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக என்னோடு சேர்ந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. கேக்கை டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டாங்க. நைட்டே டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் கூட சேர்ந்து அவங்களும் ஹனி இது ட்ராப் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே இப்போ குழந்தைங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த நேரத்துக்கு தூங்காமல் என்னை டிஸ்டர்பும் பண்ணல, துணையாகவும் உதவியாகவும் இருந்தாங்க 2 பேருமே. ரவுண்ட் ஷேப்பை ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஹார்ட் ஷேப்பை அது மேலே வச்சு ஜாம் தடவி ஆக்சுவலாக எங்கள் ஊர் ரொம்ப குக்கிராமம். நான் முதல் நாள் தான் வெண்ணெயே தேடினேன், வெண்ணெயே கிடைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஊர் இருக்குது. இப்போ தான் நானே கண்டுபிடிச்சேன். க்ரீமும் ரெடி பண்ணுறதுக்கு என்னால் எதுவும் போக முடியல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தேங்காவை திருவி அதை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அது மேலே டிசைனுக்காக கொடுத்துருக்கேன். கேக் ரெடியாகி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம். நைட்டு அவர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலைல 3:30க்கு தான் வந்தார் ஆஃபீஸை விட்டு. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் போயிருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு வர்றதுக்கு 3:30 ஆகிடுச்சு. காலையில் 3:30 ஆகிடுச்சு. சரி, அப்போ சர்ப்ரைஸ் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாகவும் இருந்தார். சரி, காலையில் சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் காலைல எப்பயுமே அவருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக செய்யணும்னு நினப்பேன். நான் எதாக இருந்தாலும் பெஸ்ட்டாக செய்யணும்னு நினப்பேன். ஃபுட்டு அவர் ஃபேவரெட்டு. ஃபுட்டு என்ன செஞ்சாலும் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக செய்யணும், நல்லா செய்யணும். ஸோ அதனால் மார்னிங் டிஃபன் பொங்கல், பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, சாம்பார், சட்னி செஞ்சுட்டேன். அப்புறம் ஸ்வீட்டுக்காக நம்ம கேக் ஆல்ரெடி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்கள்கிட்ட கொடுத்து அவங்களும் கிஃப்ட் பண்ணிட்டாங்க. காலையில் கேக்கு வெட்ட முடியல, ஸோ ஈவினிங் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ரொம்ப டயர்டாக இருந்தார். நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வெட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு வேளை கேக்கு வெட்டி அவங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ளே புதுன்னு ஆயிடுச்சு. இந்த கேக்கை வெட்டுறதுல பசங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. காலையிலேருந்தே கேக் வெட்டலான்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு வழியாக பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். செலிப்ரேஷன்லாம் பிடிக்காது, ஆனால் நாங்கள் கொடுத்தா அதை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்குவார். இதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேக்கு. அவருக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கேக்கும் ரொம்ப நல்லா சாஃப்டாக, ரொம்ப க்ரீமியாக ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம் அவரோட பர்த்டே. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.